நிச்சயமாக கனகதாரா. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டி கிராமத்தில் மதுரையிலிருந்து செங்கோட்டை வரை தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக புதிதாக பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆலம்பட்டியில் சேடப்பட்டு பிரிவில் பாலம் ஒன்று புதிதாக கட்டி வருகின்றனர். ஆலம்பட்டி பகுதியிலிருந்து பிரிவு ஏற்படுத்துவதால் ஆலம்பட்டி பகுதியில் உள்ள மக்கள் இருபுறமும் மக்கள் 4000 குடும்பத்திற்கு மேல வசித்து வரும் நிலையில் மக்கள் போராட்டமானது புதிதாக பாலத்தில் சுரங்கப்பாதை அமைத்து தரும்படி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் ஆர்பி உதயகுமார் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பெண்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது அரசுக்கு ஆலம்பட்டி கிராமத்தில் உள்ள மக்கள் இருபுறமும் செல்வதற்கு பள்ளிக்கூடம், ரேஷன் கடை போன்றவை செல்வதற்கு நடுவே பாலத்தில் சுரங்கப்பாதை அமைத்து தரும்படி அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். அதன் பணி நடைபெறாத காரணத்தினால் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்ப மாட்டோம் என்று கிராமம் முழுவதும் கிராம மக்கள் போஸ்டர் ஒட்டி தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்து வருகின்றனர். இந்த எதிர்ப்பிற்கு ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து திருமங்கலம் தாசில்தார் மானேஷ்குமார் மற்றும் காவல் டிஎஸ்பி ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் பிறகு அவரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்தனர்.